ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? பாரம்பரிய முறையில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், கேபி முறையில் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம பேசணும் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம். இது பாரம்பரியத்தில் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறது ஒரு டூலாக கணிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரே காரகத்தை வச்சுட்டு இருக்க பாவத்தில் அந்த காரகத்துடைய கிரகம் உட்காரும் போது அந்த பாவ காரகங்களும் அந்த கிரக காரகங்களும் ஒரு மாதிரி டபுள் டைம்ஸ் நடக்குது இல்லைங்களா? அந்த ஒரு வெறுப்பை தர்ற மாதிரி நடக்கும். அந்த விஷயங்கள் ஜாஸ்தியாக நடந்து அந்த பாவத்தையே கெடுத்துரும் அப்படிங்கிறது தான் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் இந்த மாதிரி 5ஆம் பாவத்தில் குரு இருந்தது அப்படின்னா குழந்தைங்க போதும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு 3வது குழந்தை உருவாயிடும் அப்படின்னு சொல்லி அதுதான் அந்த விஷயங்களை அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும், திகட்ட கொடுக்கும். அதை தாங்க முடியாமல் அந்த ஜாதகர்கள் சிரமப்படுவாங்க அப்படிங்கிறது தான் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்கிறது. அது மாதிரி இப்போது 5ஆம் பாவத்தில் குரு இருக்கிற ஜாதகர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ லக்ன பாவத்தில் சூரியன் இருக்கிற ஜாதகர் இருப்பாங்க, 2ஆம் பாவத்தில் குரு இருக்கிற ஜாதகங்கள் இருப்பாங்க. அதெல்லாமே காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்கிறது. 3ஆம் பாவத்தில் புதன் வந்துருச்சு அப்படின்னாலும் 3ஆம் பாவம் அப்படிங்கிறது சிந்தனை திறன். அந்த சிந்தனை திறனை அதிகமாக கொடுக்கக்கூடிய புதன் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா படிக்கிற பையன் நான் தான் இருப்பான். அவனுக்கு நிறைய சந்தேகங்களை அந்த புதன் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அவன் என்ன பண்ணுவான்னா, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். எதிரில் இருக்கவங்கள, ஒரு டீச்சரையோ அல்லது அவங்களுடைய ஆஃபீஸில் அவருக்கு மேலே இருக்க மேனேஜரையோ இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கு மேலே இருக்கவங்க கிட்ட சந்தேகம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு தெளிவு ஆகிக்கிட்டே இருப்பாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரு இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா, இப்போ அவர் தனியாக உட்காந்து வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அந்த சந்தேகத்திலேயே மூழ்கி போயிடுவாங்களோ தவிர அதுக்கு மேலே போகவே அவங்களால முடியாது. சரி, இது சந்தேகமாக இருக்குது, இந்த இடத்துல இதை விட்டுட்டு நம்ம அடுத்ததை படிக்க ஆரம்பிக்கலாம், நாளைக்கு எங்கே வெளியே போகிறப்பவோ மாஸ்டரை பார்க்குறப்பவோ நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவங்களால முடியாது. அவங்களுக்கு அந்த சந்தேகத்துக்கு அப்போவே விட கிடைச்சாகணும். அப்போ தான் அவங்களால அடுத்ததை படிக்கவே முடியும். அப்போது என்ன ஆகும், அடுத்த நாள் ஒரு பரீட்சைக்கு போகிறாரு அப்படின்னா இதுக்கு சந்தேகத்துக்கு யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தா மிச்ச விஷயங்களை படிக்க முடியாமல் அவங்க அந்த வேலையை சரியாக செய்ய முடியாமல் நல்லா திறன் இருந்தும் கூட அதை யூஸ் பண்ணிக்க முடியாதவங்களா ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு பாவமும் கிரகமும் நிறையா திகட்ட இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கு கை கொடுக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா? அந்த போல் 3ஆம் பாவத்துக்கு புதன் வர்றது, 4ஆம் பாவத்தில் சந்திரன் வர்றது, 5ஆம் பாவத்துக்கு இந்த குரு வர்றது அப்படின்னு சொல்கிறது, 6ஆம் பாவத்துக்கு சனி வர்றது அப்படின்னு சொல்கிறது, 7ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் செவ்வாய் வர்றது, இந்த 8ஆம் பாவத்தில் ராகு, அந்த 8ஆம் பாவ காரகங்களில் நிறையா இருக்குது, கிரகங்களும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 10க்கும் அப்படி தான். அதுபோல் எல்லா பாவங்களுக்கும் அதனுடைய காரகங்களையே செய்யக்கூடிய கிரகங்கள் வரும்போது அந்த பாவங்கள் நாஸ்தி ஆகுது, கெட்டு போகல, ஒரு மாதிரி அது சில பல இடைஞ்சல்களை கொடுக்குற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அந்த விஷயங்களில் இப்போது நிறைய ஜாதகங்கள் இருக்குது இல்லைங்களா? அதாவது இந்த 12 கட்டங்கள் தான் இருக்குது, 9 கிரகங்கள் தான் இருக்குது. ஆனால் ஜாதகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஓகேங்களா? அவ்வளவு ஜாதகர்களுக்கும் இந்த 5ஆம் பாவத்தில் குரு இருக்கிற ஜாதகர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 8 கோடி பேர்த்துலேயும் 5ஆம் பாவத்தில் குரு எத்தனை பேர்த்துக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது குரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்போது குரு இங்கே சிம்மத்துக்கே வர்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சிம்மத்துக்கு குரு வந்தார் அப்படின்னா ஒரு வருடம், அதாவது 12 மாதங்கள் கழித்து தான் குரு இந்த இடத்த காலி பண்ணி போவார். அடுத்த கன்னிக்கு போகிறது 12 மாதங்களுக்கு அப்புறம் தான் குரு போவார். அப்போது இந்த மேஷ ராசிக்காரங்கள் எல்லாருக்குமே 5ஆம் பாவம் அப்படிங்கிறது மேஷத்தில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மேஷ லக்னம் இருக்கும் இல்லைங்களா? இப்போது மேஷ லக்னம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 100 பேர் மேஷ லக்னத்தில் பிறந்தாங்க அப்படின்னாலுமே அந்த 30 மாதம் முழுக்க 30 நாளில் 3000 பேர்
மேஷ லக்னத்தில் பிறப்பாங்க. அப்படி மேஷ லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சிம்மத்தில் குரு இருந்தார் அப்படின்னா 5ஆம் பாவத்தில் தான் குரு இருப்பார். அப்போது அந்த 3000 பேருக்கும் காரகோ பாவனாஸ்தியா ஒரு மாதத்துக்கே 3000 பேர் அப்படின்னா ஒரு மாதத்துக்கே 3000 பேர் 5ஆம் பாவத்தில் குருவோடு பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் 36,000 பேர் வந்து 5ஆம் பாவத்தில் குருவோட பிறந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்போது அந்த 36,000 பேருக்கும் காரகோ பாவனாஸ்தியா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குரு வந்து இடைஞ்சல் தான் பண்ணிட்டாரா? அவங்களோட குழந்தைகள் சிறப்பாக இல்லையா? அவங்களுடைய கமிஷன் தொழில் அப்படிங்கிறதும், ஏன்னா குரு தான் பணத்துக்கும் காரகர் இல்லைங்களா? அப்போ அவங்களுடைய கமிஷன் தொழில் சிறப்பாக நடக்கலையா அப்படிங்கிற விஷயம், அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறதும் குரு தான் காரகர், அது சிறப்பாக இல்லையா? இப்போ இந்த சினிமா தொழிலில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் பணம் அப்படிங்கிறது குரு தான் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் காரகோ பாவனாஸ்தி ஆயிடுச்சா? அவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் பெருசாகி பணம் வரலையா? இல்லை குழந்தைகள்னால பிரச்சனைகள் உருவாச்சா? அந்த மாதிரியெல்லாம் 36,000 பேருக்கும் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி எல்லா பாவங்களுமே இப்போது ரிஷப லக்னமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு 5ஆம் பாவத்தில் அதுக்கு அடுத்த வருஷம் குரு இங்கே போயிடுவார். அப்படி போனார் அப்படின்னா இந்த கன்னியில் குரு இருக்கார் அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு அது 5ஆம் பாவம். அது